கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம மனசு ரொம்ப பாரப்பட்டுச்சுன்னா, நம்மளால் வாய் விட்டு அழ முடியாது. ஏன்னா, நம்ம இருக்கிற சூழ்நிலை. அப்புறம் மனிதர்களால் ஒரு நெருக்கடி வரும். அந்த நேரமும் வாய் விட்டு அழ முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். மண்டையை பிச்சுக்கிட்டிங்கிட்டாவது ஓடி போயிடலாம் போல் இருக்கும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கர்த்தருக்கு மறைவாக நிற்கவும் முடியாது. வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கவும் முடியாது. அப்போ மனசெல்லாம் ரொம்ப விரக்தியாக கஷ்டப்பட்டு பாரப்படும்போது ஆண்டவரை நோக்கி கதறினீங்கன்னா அவரோட சன்னிதானத்தில் உட்காந்து வீட்டில் ஒரு அறையில் அழுது ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கர்த்தரோட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மனசில் இருக்கிற பாரம் எங்கே போகும்னே தெரியாது. அதனால தான் நிறைய பேர் கோயிலை தேடி போகிறாங்க. கோயிலில் போய் அமைதியான ஒரு இட சூழலில் உட்காந்தாங்கன்னா பாரமும் குறையும், அழுகையும் தீரும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதும் நடக்கும் அப்படின்னு. அதை எப்போதும் மறக்காதீங்க. கர்த்தரிடத்தில் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் ரொம்ப நல்லவர்.